Hi students and friends, welcome back to our channel. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த நோட்புக் ஓட கவர் பேஜ் தான் இப்போ நம்ம பண்ண போறோம். இது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற நோட்புக் ஓட கவர் பேஜ் தான் கிளாஸ்மேட். அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத இந்த வேர்ட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல போற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. இப்போ இந்த டிசைன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர்ல வேர்ட் ஓபன் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு இந்த பேப்பரோடைய சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ தட் பேஜ் லேஅவுட்டில் சைஸில் போய்ட்டு A4 கொடுத்துருங்க. மார்ஜினில் போய்ட்டு நேரோ மார்ஜின் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இது இன்செட்டில் ஷேப்ஸில் ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்து அந்த பேப்பரோடைய டாப்பில் ஒரு ஷேப் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நீங்கள் ரெக்டாங்குலர் ஷேப் மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அதை பர்ஃபெக்டாக அலைன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு எடிட் பாயிண்டில் போய் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பில் கீழே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் பாயிண்ட் கிடைக்கும். ஒரு பிளாக் கலரில் ஒரு பாயிண்டர் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா இந்த ஷேப்பை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஷேப்பை என்ன பண்ணுங்கள், எடிட் பாயிண்டில் போய் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டரை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த ஷேப்பை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை சூஸ் பண்ணிவிட்டு ஷேப் ஃபில்லில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், கலர் வந்து நான் ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கலர் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஷேப் அவுட்லைனில் போயிட்டு நீங்கள் ஒயிட் கலர் கொடுங்க. ஷேப் அவுட்லைனில் ஒயிட்டு கொடுத்துருங்க. ஷேப் ஃபில்லில் போயிட்டு ஒரு கலர் அப்ளை பண்ணிவிடுங்க. அதை என்ன பண்ணுறோம், இப்போ காப்பி பேஸ்ட் எடுத்துக்கிறோம். Ctrl+C தென் Ctrl+V கொடுத்து அந்த ஷேப்பை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ காப்பி பேஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் எடுத்து அது கீழே மூவ் பண்ணிவிட்டு ரொட்டேட் ஆப்ஷனில் போயிட்டு ஃப்ளிப் ஹரிசாண்டல் அண்ட் ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுங்க. இந்த மாதிரி அது என்ன ஆகும், ரொட்டேட் ஆகிடும் அந்த ஷேப்பு. இந்த மாதிரி ரொட்டேட் ஆன உடனே அதுக்கு பர்ஃபெக்டாக அதை அலைன் பண்ணி கீழே வச்சுருங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்செட்டில் பிக்சர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல நீங்கள் பிக்சரை வச்சுருக்கீங்களோ அந்த பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிக்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்சர்ட் பண்ணிவிடுங்க. பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுங்க. அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடும். பிக்சர் இன்சர்ட் ஆனோடனே உங்களுக்கு பிக்சருக்கான ஃபார்மெட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஃபார்மெட் வேணும். இந்த பிக்சரை நீங்கள் என்ன பண்ணலாம், ரேப் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் ஆர் பிஹைண்ட் த டெக்ஸ்ட் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஷேப்புக்கு பின்னாடி அந்த பிக்சர் உங்களுக்கு பின்னாடி போயிடும். அந்த பிக்சரை கரெக்டான பொசிஷனில் கரெக்டான சைஸில் அதை அலைன் பண்ணி அந்த ரெண்டு ஷேப்புக்கும் பின்னாடி இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக இதை மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு மேலே அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை அவுட்லைன் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள். ஷேப்புக்கான ஃபார்மெட்டில் போய்ட்டு ஷேப் அவுட்லைன் போயிட்டு அவுட்லைன் ஒயிட் கலர் கொடுத்துட்டு இந்த அவுட்லைனுக்கான திக்னஸ் நான் கொடுக்குறேன். கீழே இருக்கிற ஷேப்பும் செலக்ட் பண்ணிட்டு ஷேப் அவுட்லைனில் போயிட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்டு அந்த ஷேப் அவுட்லைனோட வெயிட், அதாவது அந்த அவுட்லைனோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இன்செட்டில் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த டாப் ரைட் சைடில் ஒரு ஷேப் போட்டு அதுக்கு நம்ம கலர் கொடுக்குறோம் பாருங்கள். பிளாக் கலரில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அது மேலே நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் போடுறேன். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதை சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அதோடைய டெக்ஸ்ட் ஸ்டைலை ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதை பர்ஃபெக்டாக டைப் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேப் ஃபில்லில் போயிட்டு நோ ஃபில்லு கொடுத்துருங்க. இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பெருசாக்கிட்டு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் ஷேப்பில் அந்த டெக்ஸ்ட்டு பர்ஃபெக்டாக போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அதை அலைன் பண்ணி பர்ஃபெக்டாக அதை வச்சுட்டு அலைன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு நோட்புக்கோடைய கவர் பேஜ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களே வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில். நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலோட லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.